84,000 பேர் எங்கே சார் வாக்களிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு திரு புகழேந்தி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் தேர்தலை புறக்கணித்திருக்கிறோம். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் வாக்காளர்கள் அவங்க விருப்பப்படி வாக்களிக்கிறாங்க. எங்கள் கட்சி புறக்கணிக்குது, அவ்வளோதான். அது வாக்காளர்கள் அவங்க ஓட்டு போடுறது போடாது அவங்களுடைய முடிவு. அவங்க எங்கே போட்டாலும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எங்களுடைய பொது எதிரி, அவங்க எதிராக போடுவாங்க. இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய எதிரி. அவங்க எங்கள் முதுகில் உட்காந்துக்கிட்டு எங்கள் தலையில் கூட்டி எங்களை குனிய வச்சுட்டு அவங்க நிமிர்ந்து நிற்கணும்னு நினச்சாங்க. அதனால் அவங்கள நாங்கள் நாம் தமிழருக்கு ஆதரவா? நாம் தமிழர் இல்லை சுயேட்சைகள் யாராவது நிற்கலாம். நீங்கள் எப்படி இருக்கிற கட்சிகளாக எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அங்கே எங்களுடைய பாமகவுக்கும் கிடையாது, பாஜக கூட்டணியில் இருக்க பாமகவுக்கும் கிடையாது, இன்னொரு கட்சியை தூக்கி சுமக்கணும். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய எதிரியை வீழ்த்தணும். அதை வீழ்த்துகின்ற இடம் வீழ்த்துறதுக்கு களத்துக்கு வரணுமேங்கிற நான் சொல்லிடுறேங்க. அது வீழ்த்துற களம் எதுன்னு எங்களுக்கு தெரியும். எங்களுடைய களம் 2026 தான். 2026 தான் அந்த களம். இந்த ஒரு தொகுதியில் நின்றுட்டு நாங்கள் எதிரியை வீழ்த்திட முடியுமா? இங்கே நிற்கிறதுனால நாங்கள் போய் சட்டசபையில் ஏற்கனவே எதிர்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் பேச சொல்ல சபாநாயகர் இவர் பேச தொடங்கின உடனே ஒளி வாங்கி அணைச்சிருவார், லைவ் எல்லாம் கட் பண்ணிடுவார். இப்போ இவர் போனால் இப்போ விக்ரவாண்டியில் நாங்கள் ஜெயிச்சு போனால் மட்டும் அந்த இடம் கொடுத்துட போகிறாரா? வெளிநடப்பு பண்ண சொல்ல வெளிநடப்பு பண்ண சொல்ல கூட ஒரு ஆள் வரணும். அதுக்காக நாங்கள் அங்கே போராடின நீங்கள் சொல்லலாம். உங்களுடைய இருப்பு காட்ட 26க்கு முன்னதாக வரக்கூடிய சட்டமன்ற இடைத்தேர்தலில் தான் உங்க வலுவை காமிக்கலன்னா 11 தோல்வி 10 தோல்வின்னு அவர் அடுக்கிறாரு. தொடர் தோல்விகளை தவிர்ப்பதற்காக களத்திலிருந்து வெளில போயிட்டீங்களா அப்படிங்கிறத 2010 பெண்ணகரத்தில் நடந்த தேர்தலில் நாங்கள் டெபாசிட் இழந்தோம். 2011 தேர்தல் ஆட்சிக்கு வந்தோம். அதனால இந்த இடைத்தேர்தல்கள் எப்படி நடக்குது எப்பன்றது எல்லாருக்குமே தெரியும். அதை ஈரோட்டில் பார்த்தோம். அங்க இருக்கிற பொதுமக்களிடம் பிரச்சனைகளை உருவாக்கி அவங்கள கொண்டு போய் கொட்டடியில் அடைக்க வச்சு அவங்களுக்கு தொல்லை தர வேணாம். அங்கே இருக்கிற பிரச்சனைகளை சந்திக்கின்ற பொழுது நாங்கள் தேவையில்லாமல் ஒரு மோதலை உருவாக்கி அங்கே பொது அமைதிக்கு கெடுறது மட்டும் இல்லை, எங்கள் கட்சி தொண்டர்கள் பாதிக்கப்படுவார்கள். அந்த பாதிப்பு இப்போ தேவையில்லை. 1.5 வருஷத்துல பொது தேர்தல் வர சொல்ல நாங்கள் அதை பார்த்துப்போம். இப்போதைக்கு நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் 6,000 வாக்கு தான் எங்களுக்கு திமுக கூட்டணிக்கு இடைவெளி. அதனால எங்களுடைய பலத்தை நாங்கள் அங்கே காட்டிட்டோம். அங்கே போய் இப்போ பலத்தை காட்டுறதுக்காக நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ விளவங்கோட்டில் ஒரு இடைத்தேர்தல் நடந்துச்சுல, அது புறக்கணிச்சிங்களா? இளவங்கோட்டில் நாங்கள் எப்பவுமே கன்னியாகுமரி மாவட்டத்தில் அம்மா இருக்க சொல்லியும் சரி, தலைவர் இருக்க சொல்லியும் நாங்கள் ஒன்றும் பலமாக இல்லை. அங்கே அங்கேயே போட்டிட்டீங்க இல்லைங்க. நாங்கள் அங்கே போட்டுட்டோன்னா அது பொது தேர்தலோடு சேர்ந்து வந்ததுனால போட்டிட்டோம். இங்கே கூட நாங்கள் இப்போ இந்த முடிவு எடுத்ததுக்கு காரணம் ஈரோடு தேர்தலில் நாங்கள் நேரடியாக பார்த்தோம். அதனுடைய பாதிப்பு எங்களுக்கு வந்தது பரவாயில்ல, பொதுமக்களுக்கும் கட்சிக்கு தொண்டர்களுக்கும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அங்கே இருக்கிற கட்சி நிர்வாகிகள், ஒன்றிய செயலாளர்கள், மாவட்ட நேரடியாக இருக்கிற விமர்சனம் என்னன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகளை மடை மாற்றி நேரா பிஜேபி வெற்றி பெறுவதற்கான அல்லது பிஜேபி கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பை உருவாக்குறீங்களான்னு எதிர்க்கட்சியில ப. சிதம்பரம் உட்பட கேள்வி வைக்கிறாங்க. பாமக பெறக்கூடிய வெற்றி வாக்குகள் என்பதோ அல்லது அவங்க பெறக்கூடிய இடம் என்பதோ நாங்க அதிமுக விட மேல வந்துட்டோம்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்தை நீங்க கொண்டு வரீங்களான்னு கேட்கிறாங்க. இதுல நாங்க தெளிவான முடிவு, சரியான முடிவு, இந்த நேரத்துக்கு எது பொருத்தமான முடிவோ அந்த முடிவை இன்னைக்கு கட்சியினுடைய தலைமை எடுத்திருக்கு. பொதுச் செயலாளர் அதை அறிவிச்சிருக்காரு. நீங்க கேட்டது போல எங்களுக்கு திமுக பலமாக கூடாது. அங்க பாரதிய ஜனதா கட்சி போட்டியிட்டு இருந்தால் நிச்சயம் நாங்க போட்டியிட்டு இருப்போம். கூட்டணி தானே பாமக. பாமக வெற்றி பெறதா தோல்வி அடைறதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லைங்க. பாமக பலமாக இருக்கா இல்லையான்றது அந்த தொகுதிக்குள்ள இருக்க எல்லாருக்குமே தெரியும். அதனால நாங்கள் போய் அதை பலமான கட்சியா பலகீனமான கட்சியான்னு அந்த இடத்துல நாங்கள் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது 2026 நான் தெளிவாக சொல்கிறேன், 2026 திமுகவை வீழ்த்துவது தான் எங்களுடைய இலக்கு. பாரதிய ஜனதா கட்சி எங்களை அழிக்க நினைக்கிறது, அதை வளரவிடக்கூடாது என்றது எங்கள் இலக்கு. ஆனால் இதை தவிர எல்லா கட்சியோடும் நாங்கள் கூட்டு சேருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால் நாங்க யாரையும் இந்த நேரத்தில் பகைச்சிக்க விரும்பல. ஓபனா வச்சிருக்கேன்றீங்க. பாஜக அதிமுக தவிர மத்த எல்லாமே ஓபனா இருக்கு. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவங்களோட மோதல் போக்க நாங்க தொடர வேண்டிய அவசியம் இல்லை. சசிகலா அவர்கள் ரீஎன்ட்ரி நான் பொறுத்திருந்து பார்த்தேன். அதுக்கு முன்னால தொடர் புகழேந்தி சொன்னதுக்கு அவர் நிறைய அதிமுக தோல்வி அடைஞ்சிச்சு, நான் இணைச்சி எல்லாத்தையும் காப்பாற்ற போறேன்னாரு. அதுக்காக அவருக்கு நான் என்ன பாராட்டு சொல்லலாம். ஆனால் தோல்வியை பற்றி புகழேந்தி பேசுறாருன்னு தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு.
ஏன்னா கர்நாடகாவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையாக இருந்தது. அங்கே 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, பெங்களூர் மாநகராட்சியில் 6 கவுன்சிலர்கள் இருந்தாங்க. தொடர்ந்து அங்கே வலிமையாக இருந்தது. கடைசியாக வந்து KR சின்ராஜ் வந்து மாநில செயலாளராக இருந்தார். அது வரைக்கும் கட்சி வலிமையாக இருந்தது. அதுக்கப்புறம் புகழேந்தி அங்கே மாநில செயலாளராக போனார். அதுக்கு பிறகு தொடர் தோல்வி. கடைசியில் இவரே ஒரு கவுன்சிலருக்கு நின்று எவ்வளோ ஓட்டு வாங்கினார்னு அவர்கிட்ட கேளுங்க. ஆக அங்கே இருக்கிற கட்சியை தோல்வியை வெற்றியில் இருந்த கட்சியை தொடர் தோல்விகளுக்கு கொண்டு போய் சேர்த்தவர் அவர். அதனால் அவர் வந்து தோல்வியை பற்றி பேசக்கூடாது. ரெண்டாவது, அதிமுகவை வந்து எப்படி நாங்கள் பலமாக்கணும், எப்படி வெற்றி பெற வைக்கணுன்ற விஷயங்கள்லாம் எங்களுக்கு தெரியும். இங்கே வலிமையான தலைவர்கள் இந்த கட்சிக்கு தமிழ்நாட்டில் உழைச்ச தலைவர்கள் தான் இருக்காங்க. நாங்கள் வந்து கர்நாடகாவில் வந்து இருந்து அவர் வந்து இங்கே கட்சி வளர்க்கணுன்ற அவசியம் எங்களுக்கு இல்லை. நாங்கள் வந்து முழுமையாக அகில இந்திய கட்சினா அது தமிழ்நாட்டில் இருந்தால் கர்நாடகா இல்லைங்க, எல்லாம் ஒன்று தானே. இல்லைங்க, கர்நாடகாவில் இவர்கிட்ட கொடுத்த பொறுப்புக்கு பிறகு கட்சி அடிக்கப்பட்டது. தொடர் தோல்விகளை போட்டு இருங்க, நான் பேசி முடிச்சிருங்க, நீங்க பேசல, நான் குறிக்கிறேன். அந்த மாதிரி பண்ணிட்டு இங்க வந்து கட்சியை வளர்க்கறேன்னு சொல்றாரு. அது பாராட்டுக்கு. இதே இவரை கட்சி விட்டு எடுத்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும் இல்ல, ஓ பன்னீர்செல்வம் தான். 2 பேரும் அவர் தான் போட்டாரு. கையெழுத்து போட்டு எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் இவர் கட்சியில் வந்து இப்போ இணையனா மறுபடியும் வந்து மன்னிப்பு கடிதம் கொடுத்தாலுடைய அவரை பற்றி பரிசீலனை செய்வதற்கோ பேசுவதற்கோ கட்சியில் இருக்கிற யாருக்கும் வாய்ப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல. சசிகலா இப்போ அடுத்து நீங்க சொன்னீங்க, மரியாதைக்குரிய மூத்த வழக்கறிஞர் தமிழ்மணி சொல்ல சொன்னாரு. 3 குழுக்கள்னாரு. சகோதரர் புகழேந்தி வந்து 4 எல்லாருமே 3 தலைவர்கள்னாரு. நான் சொல்றேன் 4 தலைவர்கள். தினகரனை விட்டாங்க. அவங்க அவர் தனி கட்சி வச்சிருக்காரு. தனி கட்சி வச்சிருக்காரு. ஆனா இணைப்புன்னு ஒரு சொல்ல ஒன்னா சேர்த்தானே பேசுறாங்க. தனி கட்சி ஆக அதிமுகவில் வந்து குழுக்கள் வேணும்னா இவங்க தீபாவளி சேர்த்துக்கலாம். இல்லை அவங்க கணவர் அவர் ஒரு கட்சி வச்சிருந்தார். ஆக ஒரு 6 குழுக்கள் 6 கட்சின்னு கூட வச்சுக்கிட்டோம். எனக்கு வந்து எல்லாத்தையும் ஒரு கட்சியாக எல்லாத்தையும் குறிப்பிட்டா சார், நீங்க அவ்வளவு எளிதா இவங்களை தள்ளிட முடியுமா? தென் மாவட்டங்கள்ல குறிப்பா மதுரையில நிச்சயமா உங்களுடைய மிகப்பெரிய 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு இடத்துல பிஜேபி 2ஆம் இடம் வந்துச்சுங்கிறாரு. இன்னைக்கு யார் 2ஆம் கட்ட தலைவர்கள் என்று ஊடகங்களும் இல்ல சார். ஆர்பி உதயகுமார நீங்க குறைச்சு மதிப்பிடுறீங்களா? செல்லூர் ராஜு குறைச்சு மதிப்பிடுறீங்களா? நீங்க ராஜன் செல்லப்பா அவர்களே குறைச்சு மதிப்பிடுறீங்களா? 3 பேர் இருக்கிற இடத்துல 3ஆவது இடத்துக்கு போயிட்டீங்கன்றாரு. எல்லாரும் யாரையுமே குறைச்சு மதிப்பிடல. எல்லாருமே கட்சியால் வளர்க்கப்பட்ட, கட்சியில் இருக்கின்ற வரை அவர்களுக்கு உரிய மரியாதையும் தலைமையும் கிடைக்கும். கட்சி விட்டு போன அதிமுகவில் எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் வெளியே போக சொல்ல அவர் மட்டும்தான் போவார். வேணா ஒரு கார் டிரைவரை கூட்டு போக முடியுமே தவிர கட்சியிலிருந்து யாரையும் கூட்டு போக முடியாது. வாக்குகள் வரலங்கிறார். ஒரு சமூகத்துடைய ஒட்டுமொத்த வாக்குகளும் வராம எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டீங்க. நீங்க அதை முடிவு பண்ணக்கூடாது. நான் என்ன சொல்றேன், நாடாளுமன்ற தேர்தல், இது தேர்தல் முடிவுகளை வச்சு சொல்றாரு. அதுதான் பேச விடுங்க. இது நாடாளுமன்ற தேர்தல். இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு எதுக்கு நடத்துதாங்க? இந்தியாவை யார் ஆளணும்? நரேந்திர மோடி 2 முறை பிரதமராக இருந்தவர். 3வது முறை நான் தான் பிரதமர், 400 இடங்களை பெற்று நாம் ஆட்ரிக் வெற்றி பெற போறோம்னு சொல்றாரு. அவர் வரக்கூடாது. அவர் வந்து இந்தியா சீரழிஞ்சிடும். INDA கூட்டணி, இந்தியா கூட்டணி அவங்க முயற்சி பண்றாங்க. ஸ்டாலின் என்ன சொல்றாரு, நான் இந்தியாவை காப்பாற்றணும், நரேந்திர மோடியை வீழ்த்தணும், என்னால தான் முடியும், எங்களுக்கு வாக்களிங்க கூட்டணி அமைச்சு போட்டிடுறாங்க. நாங்க இந்த ரேஸ்லயே போல. நாங்க என்ன சொல்றோம், தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை வீழ்த்தணும். இந்த விடியா திமுக அரசு வந்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டில் வளங்கள் சீரழிஞ்சிருக்கு, பாதுகாப்பு இல்லை மக்களுக்கு, இந்த ஆட்சியை ஒழியணும். அதுக்கு இதெல்லாம் மக்கள் நிராகரிச்சிட்டாங்களா? நான் சொல்றது ஆக எங்களுக்கு தேசிய கட்சி ஏதோட கூட்டணி இல்லை. நாங்க தமிழ்நாட்டை பாதுகாக்கிறதுக்கு நாங்க போராடுகின்ற வீரர்களை 40 பேர் தந்தீங்கன்னா நாங்க போய் போராடி வாங்கிட்டு வரோம் சொல்லி நாங்க வாக்கு கேட்கிறோம். இப்போ எதுக்கு இந்த தேர்தல் நடக்குதோ அதனுடைய நோக்குக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத கொள்கையை நாங்க வைக்கிறோம். ஆனால் இந்த ரேஸ்லயே இல்லாம இந்தியாவை யார் ஆளுன்றதை பத்தி கவலை இல்லை, மோடி வரணுன்றதை பத்தி கவலை இல்லை, வரக்கூடாதுன்றதை பத்தி கவலை இல்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமியால் தான் தமிழ்நாட்டில் இந்த ஆட்சியை வீழ்த்த முடியும் என்பதற்காக 20% ஓட்டு போட்டிருக்காங்க. 100க்கு 20 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்க இந்த ரேஸ்ல நீங்க சொன்ன ஆர்குமெண்ட் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வச்சுதான்
போன தேர்தலில் வேணா புறக்கணிச்சிருக்கணும். நீங்க சொல்றது பூரா புறக்கணிப்புக்கான காரணங்களா சொல்லிட்டு இருந்தீங்க. புறக்கணிப்புக்கு காரணம் இல்ல. எங்க கட்சி இதெல்லாம் ரைட். அதனால மதுரையில 3வது இடம் நீங்க எதுக்கான காரணமா எடுத்துட்டாலும் சரி. இல்ல மதுரையில 3வது இடம் போனது எதனால? எங்களுடைய ஏன் திமுக 2014 நாடாளுமன்ற தேர்தலில் 3 இடத்துல டெபாசிட் எடுக்கலையா? நீங்க எந்த கட்சி டெபாசிட்? மதுரை மட்டும் சொல்ல, தென் மாவட்டங்கள்ல உங்கள் வாக்குகள் அல்லது உங்களுடைய பொசிஷன் என்ன கேக்குறேன். நான் இன்னொன்னு சொல்றேங்க. இந்த கட்சியில ஒரு சாதாரணமாக எல்லாரும் சொன்னது போல எல்லா தலைவர்கள்லாம் நிக்காம ஒதுங்கிட்டாங்க, எல்லாம் பயந்துட்டாங்க, சாதாரண ஆளை நிக்க வச்சாங்கன்னு சொன்னீங்க. யார் என்னன்னு வெளியே தெரியாத சாதாரண தொண்டர்களை 33 இருங்க 33 இடத்துல எடப்பாடி பழனிசாமியினுடைய இலக்கு, அவருடைய பொதுச் செயலாளர் அவரை ஏற்றுக்கொண்டு அவர் கையொப்பமிட்ட ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து போட்டவங்க நிறுத்தணும். அவங்களுக்கு நீங்க சொன்னது போல அவங்க நட்சத்திர பேச்சாளர் இல்லை, அவங்க வந்து ஸ்டார் கேண்டிடேட் இல்லை, ஒரு சாதாரண தொண்டர் அதிமுகவில் அங்கீகரிக்கப்பட்டு அனுப்பப்பட்டார். அவங்களுக்காக கிடைச்ச ஓட்டு. நீங்க சொல்ற தலைவர்கள்லாம் இருந்தாங்க 2019 எங்களோட. 2019 இவங்க இருந்து வேலை செஞ்சாங்க. வேலை செஞ்சு என்ன ஓட்டு வாங்கணும்? அதை விட ஒரு எத்தனை இடத்துல போட்டிட்டீங்க? இன்னைக்கு எத்தனை இடத்துல போட்டிட்டீங்க? எத்தனை இடத்துல போட்டியிடறோம்ல, கூட்டணின்னு வர சொல்ல நாங்க விட்டு கொடுக்க வேண்டியது. நீங்க எத்தனை இடத்துல போட்டியிட்டோம், எத்தனை இடத்துல இதுன்னா அதுக்கு வேற கணக்கு, அந்த கணக்கு நான் பேச தயார். நான் கேட்க எல்லா கட்சிக்கும் அது மாதிரி பேச முடியுமா? எல்லா கட்சிக்கும் பேசினா அதையும் நான் பிஜேபி உட்பட எல்லாத்துக்கும் தான் அப்படி பேசணும். அதுல மாற்று கருத்துல நான் வரேன். முதல் கட்ட கருத்து அதனால நாங்க எல்லா இந்த முடிச்சிடற எல்லா தலைவர்களும் இருந்து பெற்ற 19% விட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டுமே தலைவராக இருந்து பொதுச் செயலாளர் இருந்து தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்து எதுமற்ற ஒரு தொண்டர்களை நிற்க வைத்து இன்றைக்கு 1% வாக்கு கூட பெற்று 20% கட்சியை நிலைப்படுத்தியிருக்கோம். அது மட்டும் இல்லை, இனிமே இரட்டை இலையில சின்னத்துல நின்று 20% வாங்கிட்டதுக்கு பிறகு இந்த சின்னத்துக்கு இனி யாராலும் பிரச்சனை ஏற்படுத்த முடியும். நன்றி.